ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டேன். இந்த புத்தகத்தில் இது ஒரு ஆவணம். இதில் திமுக தேர்தலுக்கு முன்பு நமக்கு கொடுத்த வாக்குறுதி, தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 505 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அனைத்து துறைகளை சார்ந்த வாக்குறுதிகள். பெண்களுக்கு வாக்குறுதி, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு, அத்துணை துறை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தால் 505. இதில் எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றினாங்க? வெறும் 66. 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்றார்கள். இது புள்ளி விவரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதுல யாருமே ஏமாற்ற முடியாது. நான் எது ஒரு சொன்னா நான் சும்மா சொல்ல மாட்டேன், குத்துமதிப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆதாரத்துடன் நான் சொல்வேன். இந்த ஆதாரம் இதில் இருக்கிறது. நீங்க எந்த வெப்சைட்ல போலாம், ஆன்லைன்ல போலாம், எல்லாமே இதுல நீங்க படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளைக்கு என்ன சொல்றாரு? நாங்கள் 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். அடுத்த நாள் 95 சொல்றார், அடுத்த நாள் 98 சொல்றார். ஆக எத்தனை விழுக்காடு வாக்குறுதிகள் தெரியுமா திமுக நிறைவேற்றிருக்கின்றார்கள்? வெறும் 13 விழுக்காடு. வெறும் 13 விழுக்காடு. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணனும்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும்டா? குறைஞ்சது 35. ஆனா திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க? 13 மார்க் எடுத்திருக்காங்க. இதுல சொல்லுது வெறும் 13 மார்க் ஃபெயில். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? முடியாது. அவங்களால முடியாது, கொடுக்க கூடாது. நீங்க அந்த வாக்குறுதி கொடுக்க கூடாது, ஓட்டை போட கூடாது. ஃபெயிலான திமுக, வெறும் 13 மார்க் எடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். செய்றீங்களாமா?